வணக்கம் ஆந்திரி. அதாவது கர்நாடகா மாநிலம் பெங்களூரு இந்திரா நகர் பகுதியைச் சேர்ந்தவர் உமாராணி. 57 வயதாகிறது. இவங்க சாப்ட்வேர் இன்ஜினியர். இவங்களுக்கு கடந்த செப்டம்பர் மாதம் ஒரு போன் கால் வருது. அதாவது மும்பையில் உள்ள தனியார் கொரியர் நிறுவனத்தின் சர்வீஸ் சென்டர்ல இருந்து பேசுகிறோம். உங்களுக்கு மும்பை மராட்டிய மாநிலம் மும்பை அந்தேரி பகுதியிலிருந்து ஒரு பார்சல் வந்துள்ளது. சந்தேகத்தின் அடிப்படையில் அதிகாரிகள் அந்த பார்சலை பிரித்து பார்த்த போது அதில் 3 கடன் அட்டைகள், 4 பாஸ்போர்ட் மற்றும் MDMA ட்ரக்ஸ், அதாவது விலை உயர்ந்த போதைப் பொருட்கள் அந்த பார்சலில் உள்ளது. இது குறித்து உங்களிடம் விசாரிக்க வேண்டியுள்ளது என்று கூறினார். அது போன்ற எந்த ஒரு பார்சலுக்கும் நான் புக் செய்யவில்லை, பார்சல் எனக்கு சொந்தம் இல்லை என்று உமாராணி மறுத்துள்ளார். இருப்பினும் அந்த நபர், ஆனால் பார்சலில் உங்கள் பெயர் உள்ளது, எனவே இங்கு தற்போது அதிகாரிகள் சோதனைத்து வருகின்றனர், பக்கத்தில் CBI அதிகாரி உள்ளார், அவரிடம் பேசுங்கள் என்று போனை கொடுக்கிறார். அப்போது CBI அதிகாரி போன்று பேச மர்ம நபர் உமாராணியிடம் சில விசாரணை செய்துவிட்டு எனது மூத்த அதிகாரி உங்களிடம் பேசுவார் என்று கூறுகிறார். அந்த மூத்த அதிகாரியின் மிரட்டலுக்கு அந்த பயந்து, அதாவது பல்வேறு தடவை, அதாவது 187 தடவை சுமார் 31,83,00,000 பணத்தை அவர் இழந்துள்ளார். ஆனால் உடனடியாக அவர் புகார் தரவில்லை. இது எங்கும் வெளியில் சொல்லக்கூடாது, குடும்ப உறுப்பினர் சொல்லக்கூடாது, நீங்கள் டிஜிட்டல் அரெஸ்ட் செய்யப்பட்டுள்ளீர்கள், இந்த பணம் அனைத்துமே உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் என்று ஆரம்பத்தில் கூறிதான் முதல் தவணையை பெற்றுள்ளனர். அடுத்தடுத்ததாக பல்வேறு காரணங்களை கூறி இந்த பணத்தை அவர்கள் அதாவது பிக்ஸ்ட் டெபாசிட் செய்து பணம், சொத்து வித்த பணம் என்ற அனைத்து பணத்தையுமே, அதாவது தனது 30-40 வருட உழைப்பு அனைத்து பணத்தையுமே உமாராணி அந்த ஆன்லைன் மோசடியாளர்களிடம் இழந்துள்ளார். இழந்த பிறகு உடனடியாக போலீசில் புகார் தரவில்லை. ஏனென்றால் அவரது மகன் திருமணம் நிச்சயம் செய்யப்பட்டிருந்தது. திருமணம் நின்று போய்விடும், வெளியில் சொன்னால் கெட்ட பெயர் என்று தெரிந்து உடல்நலக் குறைவாக ஏற்பட்டு தற்போது பெங்களூரில் உள்ள கிழக்கு சைபர் பிரிவில் இன்றைய தினம் புகார் கொடுத்தனர். தற்போது இது குறித்து போலீஸ் உயர் அதிகாரியிடம் கேட்டபோது, ஆன்லைன் மோசடி என்ற பெயரில் தினசரி ஏராளமான போன் கால் வருகின்றன. போனில் பேசும் மர்ம நபர் வீடியோ கால் மூலம் பேசுவார். அவர் ஏதோ ஒரு பகுதியில், இந்தியாவின் ஏதோ ஒரு மூலையில் தான் பேசுகிறார். அவர்கள் இந்த காவல் நிலையம் போன்று செட்டப் செய்யப்பட்ட பகுதியில் காவலர் போன்று உடை அணிந்துதான் வீடியோ காலில் வருகிறார்கள். CBI அதிகாரி, அடுத்து வரும் நீதிபதி என அந்த கூட்டமே ஒரு மோசடி கும்பல்களாக, அதாவது நேரடி வீடியோ காலில் பேசும்போது அவர்கள் உண்மையான போலீசார் தான், உண்மையான CBI அதிகாரி தான் என்று நம்ப வைத்து விடுகிறார்கள். அது போன்றுதான் அவர்கள் உடையும் அணிந்திருக்கிறார்கள். அவர்கள் தங்கியுள்ள இடமும் அது போன்றுதான் உள்ளது. இது போன்ற மிரட்டல்களுக்கு பயந்து ஏராளமானோர் தினசரி பணங்களை இழந்து வருகிறார்கள். பொதுமக்கள் தான் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று போலீசாரும் தெரிவிக்கின்றனர். அதே ஒரு வங்கி மேலாளர்களிடம் இது குறித்து கேட்டபோது, ஏன் சார் உடனடியாக இவ்வளவு பணத்தை டிரான்ஸ்ஃபர் செய்ய அனுமதிக்கிறீர்கள் என்று கேட்டபோது, அதாவது வாடிக்கையாளர்கள் எங்களிடம் உரிய தகவல்களை தராமல் எங்களிடம் கேட்கும்போது நாங்கள் அவர்கள் கூறிய பணத்தை உடனடியாக பரிமாற்றம் செய்து விடுகிறோம் என்று வங்கி தரப்பில் கூறப்பட்டது. போலீஸ் தரப்பில் என்ன சார் நடவடிக்கை என்று கேட்டபோது, இது குறித்து போலீசார் எந்த நடவடிக்கை எடுத்தாலும் பொதுமக்கள் தான் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். தினசரி நூற்றுக்கணக்கானோர் இது போன்று ஆன்லைன் மோசடிகளில் சிக்கிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். என்னதான் விழிப்புணர்வுகள் சம்பந்தமாக வீடியோக்கள் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வெளியிட்டாலும் தினசரி பல கோடி ரூபாய் இது போன்ற ஆன்லைன் மோசடிக்காரர்களிடம் சிக்கி வருகிறது, தவிக்க முடியாத ஆகி வருகிறது. பொதுமக்கள் தான் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். தெரியாத போன் கால் வந்து பணம் கேட்டாலோ அல்லது மிரட்டினாலோ போதைப் பொருள் கடத்தியில் சம்பந்தப்பட்டுள்ளீர்களோ என்று கேட்கும் போது இவர்கள் அருகிலுள்ள காவல் நிலையங்களுக்கு சென்று இந்த போன்ற முழுமையான விவரங்களை தெரிவித்தாலே தீர்வு கிடைக்கும் என்பதே போலீசாரின் கருத்தாக உள்ளதுங்க. ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி ஸ்ரீஹரி.